அதெல்லாம் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே வந்து எல்லாம் முடிஞ்சு போகும் திரும்ப கூப்பிட்டார் ராஜ் அப்படின்னாரு. அப்படியே ஓடி போய் சொல்லுங்க சார் அப்படின் போது அந்த முதல்ல அவர் சொன்ன விஷயமே அந்த இந்த மானியமுக்காக காத்திருக்கலப்பா சின்ன சின்ன படங்கள்லாம் அது ஏன் பெண்டிங்ல இருக்கு. முதல்ல நல்ல படைப்புகள் இந்த குட்டி குட்டி படங்கள்றாங்க பாருங்க, எதெல்லாம் பெண்டிங் இருக்கோ அரசு சார்பில் அத்தனை படங்களும் மானியத்தை கொடுத்துருங்க, அவங்க அது டிசர்வ் இட் என்று சொன்ன ஒரு மாண்புமிகு முதல்வருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியும் இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் நகைச்சுவையா சொன்னாங்க செல்வமணி அண்ணன், அது என்ன பேமெண்ட் பெண்டிங் நான் சொல்லிடுறேன். அது ஒன்றும் இல்லை, தமிழ் சினிமால எல்லா சங்கங்களும் சேர்ந்து ஒரு நல்ல விழா எடுத்தோம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அந்த பராசக்தி படத்துல அன்னைக்கு ஒலித்த அந்த ஒரு குரல், அம்பாள் இன்றைக்கடா பேசி இருக்கிறாள் இன்னும் ஒலித்த குரல், அவருக்காக ஒரு 100ஆண்டு விழா எடுக்கணும்னு பிளான் பண்ணி எல்லா சங்கங்களும் ஒன்று கூட்டிட்டாங்க. அப்ப வரிசையா போன் வருது, லிங்குசாமி சார் போன் பண்றாரு, பாண்டியராஜ் சார் போன் பண்றாரு. எனக்கு என்ன பதட்டனா, சரி இது கலை சேவை தான், பேமெண்ட் வருமா வராதா, நாம வாடகை வர கட்ட. அப்ப நான் என்ன யோசிச்சேன், சரி சார் இந்த வரேன் சார் அதர் சார் அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு பிஆர்ஓ போன் பண்ணாரு, அண்ணே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட செல்வமணி சார் பேசுறோன்ட்டார். எடுத்தோடனே ஹலோ அப்படின்னாரு. கிளம்பிட்டானே, இந்த கிரீன் பார்க் நோக்கி வந்துகிட்டு இருக்கேன், பக்கத்துல வந்துட்டானே. வந்து அந்த 1 மாத காலம் உழைத்து யாருமே எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு போல, அவர் பாண்டியராஜ் சார் எல்லாருமே தயாரிப்பாளர்கள் அதுல ஒர்க் பண்ணுவாங்க. எங்க முன்னாடி அன்சங்கடியோட அத்தனை பேர் ஸ்கிரிப்ட் எழுதி தள்ளி எல்லாரையும் அங்க மேடையில ட்ரெயினே கொண்டு வந்துட்டோம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்திருந்தாங்க, இப்ப ஒரு கமல் சார், மொத்த சினிமாவை கொண்டு வந்து கொட்டி இப்படிப்பட்ட ஒரு மனித உழைப்பு இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு இப்படி உழைக்கக்கூடிய அந்த ஒரு நேர்மையான உழைப்பு இருக்கக்கூடிய ஒரு கலைத்துறை என்று சொன்னால் அது இந்த திரையுலகம் தாங்க. இது இல்லைன்னா இவ்வளவு பெரிய உழைப்புக்கு ஒரு நடமாடும் உழைப்பாளர்கள் சிலை தான். அப்படி இருக்கும்போது நீங்க உரிமையா கேட்கலாம், சேரன் அண்ணாலாம் ஒரு சாதாரண டைரக்டரா நீங்க தவமாய் தவம் இருந்த அந்த படத்துல வர ஒரு காட்சிக்கு அத்தனை தேசிய விருதுகள் நம்ம கொட்டி கொடுக்கணும். அப்படி தரமான ஒரு காத்திரமான படைப்புகள். அந்த நீங்க சொன்னீங்களா நாங்க கடன் பட்டிருக்கோம், நாங்க தான் கடன் பட்டிருக்கோம். இது நன்றி கடன் திருப்பி தந்துகிட்டு இருக்கிறோம். நாங்க இவங்க எல்லாருக்கும் செய்ய வேண்டியது எங்களுடைய நன்றி கடன். எனவே எல்லாமே அது என்னவோ மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் அனுமதி பெற்று ஆலோசனை செய்து எல்லாம் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே வந்து எல்லாம் முடிஞ்சு போகும் திரும்ப கூப்பிட்டார் ராஜ் அப்படின்னாரு. அப்படியே ஓடி போய் சொல்லுங்க சார் அப்படின் போது அந்த முதல்ல அவர் சொன்ன விஷயமே அந்த இந்த மானியமுக்காக காத்திருக்கலப்பா சின்ன சின்ன படங்கள்லாம் அது ஏன் பெண்டிங்ல இருக்கு. முதல்ல நல்ல படைப்புகள் இந்த குட்டி குட்டி படங்கள்றாங்க பாருங்க, எதெல்லாம் பெண்டிங் இருக்கோ அரசு சார்பில் அத்தனை படங்களும் மானியத்தை கொடுத்துருங்க, அவங்க அது டிசர்வ் இட் என்று சொன்ன ஒரு மாண்புமிகு முதல்வருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியும் இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.